ஹலோ, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வெட்னஸ்டே மார்னிங் எடுத்த ஒரு குட்டி vlog. எப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட டெய்லி ரொட்டீனுக்கே வருவோம். இதுதான் என்னோட இது. ஏன்னா அப்போ தான் ப்ராப்பராக வீட்டில் இருந்து கரெக்டாக எல்லாத்தையுமே வேலைகளை கரெக்ட் டைமுக்கு செஞ்சு முடிப்போம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி மார்னிங் எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாக வாசல் தெளித்து ஒரு சின்ன குழந்தை இன்றைக்கி போட்டேன். முடிச்சுட்டு வந்ததையுமே ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு. ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி செய்கிறதுக்கு நேரத்துலேயே வெளியே எடுத்து வச்சா தான் கரெக்டாக இருக்கும். இந்த இட்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவும் ஹெல்த்தியாக பிளான் பண்ணிக்கல. ஸோ நார்மல் நம்ம ஒயிட் ரைஸில் செய்கிற இட்லியும் அது கூடவே காலிஃப்ளவர் குழம்பும் தான். லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாதம் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கே தெரியும் நெல்லிக்காய் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதை ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தேன்னா நிறைய பேர்த்துக்கு போர் அடிச்சிடும். ஸோ தேவைப்படுறவங்க கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜூஸாக போட்டோ இல்லை துவையலாக அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதமாக செஞ்சு பாருங்களேன். அதுவும் நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். லெமன் ரைஸை விட இது சூப்பராக இருக்கும். நெல்லிக்காவை வந்து நல்லா கழுவிட்டு அதோட சீட்ஸை மட்டும் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு க்ரீன் சில்லி இல்லை 2 கிரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரமிளகாவும் தாளிக்கிறப்ப சேர்த்த போகிறோம். ஸோ அதனால் 1 இல்லைன்னா 2 உங்களுக்கு தேவைக்கப்போ சேர்த்து தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நெல்லிக்காவும் பச்சை மிளகாயும் மட்டும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி செய்கிறப்போ குழந்தைகளோட நாக்கில் தட்டுப்படாது. அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காவும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போ வடித்து வச்சுருக்கிற சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணால் நெல்லிக்காய் சாதம் சூப்பராக ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ஊற்றிட்டு இருக்கேன். சைட் பை சைட் நான் அப்படியே காலிஃப்ளவர் குழம்பையும் வச்சுட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுக்கிறது மார்னிங் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை வந்து நான் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது மாம்பழ சீசன். ஒரு நாள் கூட அதாவது மிஸ் ஆகாமல் கொண்டு போகிற ஒரு ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் தான் இப்போதைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ஃபேவரட்டான விஷயம். ஸோ காலிஃப்ளவர் குழம்பும் ரெடி. நான் பார்த்தீங்க அப்படின்னா இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டேன். லஞ்சுக்கு கொண்டு போகல. முடிஞ்சளவு லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா 11 o'clock கொடுத்து விடுற ஸ்நாக்ஸ் ஆகட்டும் முடிஞ்சளவு ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் பார்த்துக்குவேன். இனி வர ரெசிபீஸ் அப்படி தான் வரும். ஏன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஊர்லேருந்து வந்ததுனால எதுவுமே பிளான் பண்ணலை. எதுவானாலும் டெய்லி ஒரு டைமாவது ப்ரோட்டீன் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் நெல்லிக்காய் சாதத்தோட எக்கு தான் கொடுத்து விட போகிறேன். எக்கை வந்து பாயில் பண்ணி கொஞ்சம் ஆயில் மசாலா பொடி போட்டு அதை அப்படியே பரட்டி அதை கொடுத்து விட்டுட்டோன்னா காரசாரமாக நல்லாவும் இருக்கும், ப்ரோட்டீனும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். மார்னிங் தான் நல்ல சத்தான உணவை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே சாப்பிட வச்சு அனுப்புறதே பெரிய விஷயமா இருக்குது. எங்கள் வீட்டு பெரிய குழந்தைகளே சில சமயம் சாப்பிடாம கூட ஓடத்தான் பார்க்குது. எப்படியோ வற்புறுத்தி கொஞ்சமாக கொடுத்தாலும் அது ஹெல்த்தியாக கொடுத்துடணுங்க. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் லஞ்ச் பாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மதியம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்ற டைம் நம்ம வந்து இந்த தேங்காய் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம்னு கொடுக்காம கொஞ்சம் இந்த மாதிரி நெல்லிக்காய், இதே மாதிரி மாங்காயிலையும் செய்யலாம். சேம் மெத்தடில் அந்த மாதிரி கொடுக்கலாம். நெல்லிக்காய் சாதம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. பீட்ரூட் சாதம், கேரட் சாதம்னு காய்களை நிறைய சேர்த்து சாதமாக கிளறி கொடுக்குறப்போ நமக்கு வந்து ஈஸியாக அவங்கள சாப்பிடவும் வச்சிடலாம், நல்லா ஹெல்த்தியாகவும் கொடுத்த திருப்தியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட இட்லி, காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுவே வந்து ஏதாவது மில்லட்ஸில் இட்லி செஞ்சுருந்தேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவார். வேறு வழி இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வீக்கே கொஞ்சம் ரொம்பவும் டைட்டாக போகக்கூடாது இல்லையா, அதனால் இப்படி செஞ்சாச்சு. மாம்பழம் பேக் பண்ணுறதா இனி சாப்பிட்டு போவாங்களான்னு தெரியல, கேட்டுட்டு பண்ணணும். லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.